அனோஜனை வந்து சவுதி அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு என்னென்னு சொன்னால், நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அவன் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிக்கா, நம்ம எல்லாருமே இதுக்கு பிறகு விட்டுருவோம். அவன் மன்னிப்பு கேட்டான், அவன் தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். இதுக்கு பிறகும் போஸ்டரை போடாதீங்க, இதோட போஸ்டர் போடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கடைசியில் சவுதி அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணுற அளவு வரைக்கும் உடையல. எல்லோரும் ஓடி ஓடி தெரிஞ்சு அந்த வேலையை பண்ணிங்க. அவன் செஞ்சது சின்ன தப்புன்னு சொல்லி நான் வாதாட வரல. அதுக்குதா எந்த ஒரு முஸ்லீமுக்கும் கோவம் வராமைக்காது. யாராக இருந்தாலும் கோவம் வரணும். அந்த வார்த்தைக்கு யாராக இருந்தாலும் கோவம் வரணும். எனக்கும் வராமல் இல்லை, எனக்கு வந்ததுனால தான் அவனை தேட ஆரம்பித்தேன். சரியா? சரி, ஓகே, அவன் பண்ணிட்டான். சரி, நான் தண்டனையும் கொடுத்துட்டீங்க. இதுக்கு பிறகு நான் என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு விளங்கல. ஆனால் இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறவனை மன்னிக்க வேணாண்டி எந்த குர்ஆனில் சொல்லிக்கி, எந்த சூறாவில் சொல்லிக்கி. மன்னிப்புன்னு மட்டும் அடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் தான் அடிக்கி. சொல்லுங்க, முகமது நபி அவங்களுக்கு நடந்த அநீதி, எப்படிப்பட்ட அநீதியாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கும். எத்தனை பேர் அவங்க மன்னிச்சு விட்டாங்க. மன்னிப்பு கேட்குறவனை யாரையுமே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ போன்னு சொல்லி யாரையும் தரத்தவும் இல்லை ரசூலுல்லாஹ். எந்த ஹதீஸை படிச்சுட்டு வந்து எனக்கு இந்த கொமெண்ட் அடிச்சிங்க எல்லோரும்? முதல்ல குர்ஆனை நீங்கள் படிங்க, படித்து போட்டு ஒழுங்கான விளக்கத்தை தேடி போட்டு கொமெண்ட் அடிங்க. சரியா? இல்லையா உங்களுக்கு விளக்கம் தெரியலன்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, நான் விளக்கம் சொல்லித்தரேன். அல்லது நான் பேசுகிறது தவறாக இருந்தால் அது சுட்டி காட்டுங்க. இதான் அந்த ஆதாரத்தோட சுட்டி காட்டுங்க, இப்போதான் நீ இதை கதைக்கிறது போல அப்படின்னு சொல்லி நீ என்னை சுட்டி காட்டுங்க, நான் தப்பை ஒத்துக்கிறேன். அதுங்களா குர்ஆனில் நிறைய விளக்கங்களுக்கு, ஆனால் ஒன்றுமே குழப்புற மாதிரி இல்லை, எல்லாமே தெளிவான விளக்கங்கள் தான். சரி, அனோஜன்ற கதைக்கு வருவோம். இப்போவும் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு, அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று இருக்கு. அதை ஏன் உங்களுக்கெல்லாம் சிந்திக்க தோணும் இல்லையா? நாளைக்கு அவனுக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டுன்னா இதெல்லாம் எப்போ யோசிக்க போகிறீங்க? பாவம், அவனோட வாழ்க்கையை இதோட விட்டுருங்க. அவன் வெளியில் வந்துடுவான், அப்படியே வந்தாலும் அவனை விட்டுருங்க. தயவு செய்து அவனோட வாழ்க்கையை துன்புறுத்தாதீங்க, இதுக்கு பிறகும் துன்புறுத்தாதீங்க. மனுஷனை மன்னிக்கணும் தான். என்னென்னா அவன் செஞ்சுட்டான், அவன் தப்பை உணர்ந்து தான் கேட்குறான். இல்லை நான் செஞ்சது சரிதான்னு சொன்னால் அப்போவே இது அடிங்க, அது பிரச்சனை வேறு. அப்போவே இது கை வைங்க, அது வேறு. ஆனால் அவன் தப்பை உணர்ந்து உன்னை மன்னிப்பு கேட்டான், எல்லாரும் முன்னிலையும் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் என்னது துன்புறுத்தணும்? நீங்கள் அல்லாஹ் சொன்னால் நான் உங்களை மன்னிக்க வேணாண்டு, ரசூலுல்லாஹ் சொன்னால் அவங்கள மன்னிக்க வேணாண்டு.